நம்ம எபிக் சமையல்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி போன்லெஸ் சிக்கன் சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாதி பெரிய வெங்காயத்தை நல்லா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா இதை இறக்கிடலாம். அதுக்கப்புறமா சிக்கனை நல்லா கழுவிட்டு அதுல அதிகமா இருக்க கொழுப்பெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிக்கன் சுக்கா ஒரு தடவை சாப்பிட்டாலே திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும். இது எல்லா சாதத்துக்குமே இந்த சைட் டிஷ் ரொம்பவும் நல்லா இருக்கும். அடுத்ததா சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்காக சிக்கனை ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இதுல ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கையளவு கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் எண்ணெய், நம்ம பொரிச்சு வச்சிருந்த ஆனியன் அதோட சேர்த்து 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இதை 15 இருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு கடாயில 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் வேக விடலாம். அப்புறமா சிக்கனை திருப்பி போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி இன்னொரு 5 நிமிஷம் இதை வேக விடலாம். இப்போ இதை ஓபன் பண்ணிட்டு தண்ணி வத்துற வரைக்கும் இதை நல்லா சுருள வதக்கி விட்டுக்கலாம். ஆஹா, நம்ம போன்லெஸ் சிக்கன் சுக்கா ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த லைக் பட்டனை டெஸ்ட்ராய் பண்ணுங்க. உணவே மருந்து. நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேர்ல்ட்ஸ் எபிக் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முதல் ஆளா புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.